தம்பி நீ நல்லா படிக்கிற பையன்தான், அதுக்காக அப்பா அம்மாவை மதிக்காம இருக்கலாமா? கேள்றா. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, மானம் தான் முக்கியம். மானம் கட்ட மல்லிகராஜா, வெளியில வாடா. ஒன்றும் இல்லை. உனக்கெல்லாம் அறிவு இருக்க, அறிவு இல்லையாடா? முட்டாளடா நீ. நீ எல்லாம் சோத்த திங்கிறியா, வெட்டப்புள்ள திங்கிறியா? உனக்கெல்லாம் மானம், ரோஷம், சூடு சொரணை எதுவுமே இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஹெட் மாஸ்டர். மானம் கெட்டவனே. பாத்தியாரையா, நாக்கப்புடி சார் மாதிரி மானத்தை வாங்கிட்டு போறாரு. மயில் கல்லாட்டமா மச நிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் பெற்று வச்சிருக்கேன்ல ஒரு அருமை மகன். ஆமா. அவன் வீட்டு வாசல்ல என் பொண்ணை சைட் அடிச்சிருப்பேன். மாப்பிள்ளை பொறுக்க மாட்டான், பொங்கிட்டு போறாரு. ஓ, அப்போ உங்களுக்கு வேண்டப்பட்டவரா? வேண்டப்பட்டவர் மட்டும் இல்லையா, என் உயிர் நண்பன், என் கிளாஸ்மேட்டு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை சொன்னா உயிரை விடுற ஆட்கள்ல இவனும் ஒருத்தர். ரஜினியோட ஒவ்வொரு படம் ரிலீஸும் இவனுக்கு தீபாவளி தான். கட்ட வட்ட வைப்பான், பாலாபிஷேகம் பண்ணுவான். ஏன் அன்னதானம் பண்ணி அன்னைக்கு ஊரையே அசத்திடுவான். தங்க புதையல் கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவானோ அப்படி சந்தோஷப்படுவான். இவனை ரஜினியோட ரசிகன்னு சொல்றதை விட தீவிர பக்தன்னே சொல்லலாம். வாடா 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 வாடா, இந்தாங்கம்மா நாட்டு கொடுங்க. என்னமா தங்கச்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அடியே கப்பா, வட 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 பாடா என் மருமகன். என் மருமகனுக்கு நான் தான் பேர் வைப்பேன். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. தாராளமா ஐயா, உனக்கு இல்லாத உரிமையா? ரஜினி முருகன், ரஜினி முருகன், ரஜினி முருகன். எப்படி? அதுக்கு இல்லடா, அப்பா பேர் வைக்கலான்னு. அப்பன் பேர் தான் எங்க அப்பன் முருகன். முருகன் பேரும் என் தலைவன் பேரும் சேர்த்து வச்சிருக்கடா. வீட்டுல போய் பேர் வச்சு என்ன 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 சாக்கு போட்டு என்ன? இருங்க இருங்க இருங்க, பேர் மாசா தானே இருக்கு, அதுவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஏன், எனக்கு மருமகளே பிறந்துட்டா. சின்ன வயசுலயே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காதது தான் குறை. அந்த நல்ல நாள்ல என் பையன் அடிச்ச கூத்துருக்கே. டேய் மருமனே, நீ எல்லாம் உள்ள போக கூடாத மருமனே, வா. ஏன் அவங்க மட்டும் ஏன் உள்ள போறாங்க? ஐயோ, பொண்ணு மாப்பிளையும் உள்ள போனாதான் அழகான குட்டி பாப்பா கிடைக்கும். ஓ, அப்படியா? ஆமா. இத முதல்லயே சொல்லிட்டு கொண்டிருந்தா மாமா. கார்த்தியா, கார்த்திகா, கார்த்திகா, அப்பா எங்க அப்பா வாடியாரே. கார்த்திகா, அப்பா கதவு தருங்க. அப்பா கார்த்திகா, கார்த்திகா, உள்ள பிள்ளைங்க மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ, உள்ள குழந்தைங்க மாட்டிக்கிச்சு. என்ன செஞ்சீங்க பாருங்க. வாடா வாடா, அழுகா வாடா வாடா. வாங்க வாங்க வாங்க. எத்தா, பிள்ளைய பயந்து போயிருக்கேன், சுடுமோர் கொடுக்கணும். நீ போய் மோர் எடுத்துட்டு வா, நான் அருவாள் ஸ்கூல் பண்ணி கொண்டு வரேன். டேய், இந்த பிள்ளை கூட்டி ஏன்டா ரூம்குள்ள போன? இல்லப்பா, மாமா தான் ரூமுக்குள்ள போய் கதவு சாத்துனா குட்டி பாப்பா கிடைக்கும்னு சொன்னாரா? விளையாட்டு போசங்க. டேய், அறிவில்ல, சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு தெரியவனா? டேய், வாமைய சின்ன பையனா? தருதல உருப்படாதவன். ஏம்மா பிள்ளை போய் உருப்படாதுன்னு சொல்றீங்க? ஆமாடா, இந்த வயசுல இந்த மாதிரி காரியம் பண்ணா எப்பறா உருப்படுவான்? தெருவுல தான் நிப்பான். இன்னொரு தடவை தெருவுல நிப்பான்னு சொன்னா என்னடா பண்ண? அடிப்பியா? அட்ரா 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 அட்ரா. இப்ப சொல்றேன்டா, என் மகள உன் மகனுக்கு இந்த உலகமே அழிஞ்சாலும் கட்டி கொடுக்க மாட்டேன்டா. போடா, நீரடா கட்டி கொடுக்கறது. என் மகன் படிச்சு பட்டம் வாங்கி இந்த ஊரே மிச்சல் மாதிரி பெரிய ஆளா வருவான்டா. அப்ப வந்து நீ என் வெயிட் வாசல்கிட்டே என் பொண்ணை கட்டிக்க, என் பொண்ணை கட்டிக்கிறது நீ போடா. நீ நான் எதுக்குடா உன் வீட்டுல இந்த சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு பிரிஞ்சு போனவன் தான் நீ. வாடா. அதுக்கு பிறகு அவனும் பேசல, நானும் பேசல. என் மகனுக்கு பயந்து தான் அந்த பிள்ளைய கண்ணில் காட்டாம வெளியூர்ல கொண்டு போய் படிக்க வச்சான். கடைசியில் அவன் சொன்ன மாதிரியே என் பையன் தெருவில் தான் நிற்கிறான். இதெல்லாம் என்னைக்கு தான் மறக்க போறான்னு தெரியல. செத்தாலும் மறக்க மாட்டேன். அவனை பார்த்தாலே பிடிக்கல. காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெத்தவங்களை மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துடுறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. பிள்ளைங்க பெத்தவங்களை மறந்துடலாம், ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. ஏடா வண்டிய. கார்த்திகா, வா. என்னப்பா? நீ ஒரு தடவை பார்த்தா 100 தடவை பார்த்தா மாதிரி, ஒரு தடவை சிரிச்சா 100 தடவை சிரிச்சா மாதிரி. கலர் கலரா சட்டை போட்டு காத்திருப்பாங்க.
கறிக்கடை நாய் மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வருவாங்க. நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பா நீங்களே சொன்னாலும் நான் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏன் கவலைப்படுறீங்க? விடுங்கப்பா. பங்கு திரும்பி பார்க்காம சொல்லு. ஸ்கூட்டி வருதா? கடைக்குள்ள போயிருச்சா? இல்லதான் போறான். அப்பவா நம்மளும் போவோம். அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ நம்ம லவ்வை பண்ணி விட்டுறணும். கவலையே படக்கூடாது. ஆமா, உன்னை லவ் பண்ண அவங்க தானே கவலைப்படானு. எது? இல்ல, கடலுக்குள்ள இருந்து சுனாமியே வரும்போது ஒரு கன்னி பொண்ணு மனசுக்குள்ள இருந்து லவ் வராமையா போயிடும். நீங்க லவ் பண்ணுங்க பங்கு. பங்கு ஜோசியக்காரன் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? 10 நாள் தொழில் ஆரம்பிப்பீங்க, 60வது நாள் ஆடி கார்ல போவீங்க. இப்ப நாம எங்க நிக்கிறோம்? நடு ரோட்ல நிக்கிறோம். அட லூசு பங்கு, ஆடி கார் ஷோரூம் முன்னாடி நிக்கிறோம்டா. 2 மாசத்துக்கு அப்புறம் ஆடி கார்ல போகணும்னா இப்பவே காரை புக் பண்ணா தானே உண்டு. இதுலயும் ஒரு லாஜிக் இருக்கணும் பங்கு. வா காரை பார்க்க போவோம். ஸ்கூட்டியை பார்க்க போறேன்னு சொல்றா. விலைய பாத்தியா? 47,11,133 ரூபா. ஆத்தாடி. 47 லட்சம்டா. இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? இது என்ன ஃபயர் இன்ஜினா? காரு தான். Sir, this is the all-new Audi A3, specially made for you. The specialty of the car is the engine over here has such power that பப்புலு, இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? இவங்களுக்கெல்லாம் கார் விற்க வேண்டியதாயிடுச்சு. என்ன புது மாடலா? Yeah, it is new. புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அப்படின்னா கார் விற்கிறவங்க. அப்ப நீ போயிட்டு அவங்கள வர சொல்லு. எதுக்கு? அப்பா, ஆம்பளைக்கெல்லாம் சார் கார் வாங்க மாட்டாரு. போ. எக்ஸ்கியூஸ் மீ, கஸ்டமர் வந்திருக்காங்க, போங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கார் வாங்க வந்திருக்கோம். நல்லா வெரைட்டியா எடுத்து போடு. ஐயோ, நாவா பொறை ஏறிடுச்சு சார். அடுத்த வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டா பொறை மட்டும் இல்ல, பன்னு வரிக்கி பட்டர் பிஸ்கட் எல்லாம் ஏறும். பொறுக்கி. எஸ்கியூஸ் மீ. கீ சார். ஓ, ப்ளீஸ் டேக் யூர் சீட் சார். இரு உன்னை பொறுக்கிட்டு போயிடுறேன். ஏமா, வண்டி ஏசியா நான் ஏசியா? ஏசி தான் சார். அப்ப ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு விடலாம்ல. உங்க அப்பா கரண்ட் பில்லு கட்டுறாரு. ரொம்ப ஓவரா பேசுறானே. சீப் இல்லையா? சீப் எல்லாம் இல்ல சார். ஏமா, ஃபாரின் காரங்க ஒரு சீப்பு கூட வரல. வேற என்னதான் இருக்கு? ஒரு இன்ஜின் இருக்கு சார், 4 வீல் இருக்கு சார், ஒரு ஸ்டியரிங் இருக்கு சார், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கு சார். அங்க டச் பண்ணா டாப் ஓபன் ஆகும் சார். எங்க டச் பண்ணா? அங்க பண்ணுங்க. பங்கு 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 பங்கு. இங்க பாரு, இங்க பாரு. மொட்டை மாடி, மொட்டை மாடி. ஏங்க கை தெரியுதா? எங்க என் கை தெரியுதா? தெரியுது சார். ஏங்க சூப்பரா இருக்குங்க. 40 லட்சம் ரூபாய் கார்ல அப்படிதான் இருக்கும். ஹலோ, யார்கிட்ட பணத்தை பத்தி பேசுறீங்க? நாங்க பார்க்காத காசா? நாங்க பார்க்காத பணமா? சாரி சார். ஒழுங்கா கண்டினியூ. சார், இதுக்குள்ள வந்து ஒரு ஏர் பேக் இருக்கு சார். பலூன் பலூன். நீங்க ஹைவேல போயிட்டு இருக்கும்போது லாரிலயோ புளிய மரத்துலயோ போய் விட்டீங்கன்னா இந்த ஏர் பேக் வந்து காப்பாத்திரும் சார். ஏமா, முதல்ல கார் வாங்க வந்திருக்க, நம்ம அவசகுணமா பேசுற? இருக்கிறத சொன்னேன் சார். இந்தாமா, அதெல்லாம் இருக்கட்டும். பலூன் வரும், பலூன் வருங்கிறியே, அதை யாரு ஊதி வைப்பா? யாரும் ஊதி வைக்க தேவையில்லை சார், அது ஆல்ரெடி ஊதித்தான் இருக்கு. ஓகே 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 சார், புக்கிங் எடுத்துக்கிறீங்களா? ஓ, எடுத்துக்கலாமே. கேஷா செக்கா? கார்டு. கார்டா? என்ன கார்டு சார்? ஆல் கார்டு, பால் கார்டு, தபால் கார்டு, ஆதார் கார்டு. பங்கு பேமெண்ட் கேட்குறாங்க, நம்ம கலாய்ச்சலாம். இப்போ அவங்க கலாய்ப்பாங்க. அப்படியே எஸ்கேப் ஓடிரலாம்னு பாத்தியா? ஹாய் guys. ஹாய், I am the manager for this showroom. பேர் குஞ்சித பாதம். வணக்கம் சார். வணக்கம். காரை பார்த்தீங்களா? பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே பார்க்கவே வந்தேன். டெஸ்ட் டிரைவ் பண்ணீங்களா? டெஸ்ட் டிரைவா? அதாவது காரை ஓட்டி பார்த்தீங்களான்னு கேட்டேன். காரை ஓட்டிலாம் பார்க்கலாமா சார்? பட் டெஸ்ட் டிரைவ் போகும்போது மேடமும் கூட வருவாங்கல்ல. வேணுமா? கிடைக்குமா? என்ன வண்டி கப்பல் மாதிரி இருக்குங்க. பங்கு மொட்டை மாடியில காத்து சூப்பரா வருது.
வண்டியை நம்ம ஏரியாக்குள்ள விடுறா. செருப்பு கடைக்காரனே, அண்ணே செருப்பு கடைக்காரனே, இட்ஸ் மீ ரஜினி முருகன். என்னப்பா எங்க அப்பா வந்து கேட்டா ஆடி கார்ல ஆரப்பாளையம் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். டீ கடைக்காரண்ணே, டீ கடைக்காரண்ணே. என்னப்பா அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இருடியே இந்த வாரேன். யோ கீழே இறங்கியா. டென்ஷன் ஆயிட்டானோ? டைம் ஆச்சு, வண்டி எடு. இருங்க. ஹே டூடு. ஏப்பா காரெல்லாம் பெரும்போட்ஸா இருக்கு. எப்பப்பா வாங்குனீங்க சொல்லவே இல்ல? சொல்லாம தானே போன் எடுத்தேன். ரீசார்ஜ் கொஞ்சம் 10 ரூபாயில காரை வாங்கி விட்டேன். பேலன்ஸ் இல்ல. ஏப்பா முருகா அது யாரு? ஆடி கார் வாங்கினோம்ல, ஆடி தள்ளுபடி. அடேங்கப்பா. சின்ன ஜெசுங்க அப்படிதான் இருப்போம், கண்டுக்காத. ஏப்பா அந்த டீ கடை பாக்கி ஒரு 200 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கு. சுத்தம். யாருக்கிட்ட வந்து 200 ரூபா கேக்குற? ராங் நம்பர் பாயா. ஆடி காசு யாருக்கு எப்ப அடிக்குதே தெரியல. டைம் ஆச்சியா, வண்டியை ஷோரூம்க்கு விடு. ஷோரூம் கூடுறதா? ஏங்க வண்டி 260 கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும்னு போட்டிருக்கு, 60 தாண்ட மாட்டேங்குது. அது ஓட்டுறவங்க ஓட்டுனா 260 அதுக்கு மேலேயே போகும். மா நீ வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு நீங்க வண்டியை ஷோரூம் கொடுங்க. பப்ளு தொப்புல பிடிச்சி கிள்ளி விட்டுருவேன், பேசாம வா. நான் தான் அப்பவே சொன்னேனே அவசகுணமா பேசாத பேசாதே. இப்ப போச்சா? டேய் நீ பேசாத, வாய் மூடு. இனிமே நீ வண்டியை தொட்ட அவ்வளவுதான். சாவி கொடு, சாவி கொடு. ஏம்மா சாவி கொடு. ஏம்மா இருமா. என்னமோ சொன்ன எங்கயாவது கொண்டு விட்டா பலூன் வரும்னா பலூனவே காணோம். என்னது? பலூன் பலூன் பலூன். அவை பாலி பாவாலு சார். இந்த சைடுல பெரிய நியூஸ் மாத்திட்டாங்க சார். வா ஊது. தண்ணி அடிச்சிருக்கா. தண்ணி அடிச்சிருக்கா சார். ஏய் வண்டியை ஸ்டேஷன் எடுத்து வா. தண்ணி அடிக்கிறதுனால தண்ணி அடிச்ச மாதிரி வண்டி ஓட்டிருக்கா. நான் சொல்றத கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போவாங்க. நீ யாரியா? நான் தான் அந்த ஷோரூமுக்கு மேனேஜர் சார். ஏயா மேனேஜர்ங்கறியே, இவங்கள்ட்ட போய் இந்த வண்டியை கொடுத்து அனுப்பலாமா? தப்புதான் சார். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, அதோட சேர்த்து உங்களையும் கவனிச்சிடுறேன் சார். இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போனா ரொம்ப அவமானமா இருக்கும் சார். ப்ளீஸ் சார். ஒல்லியா இருக்க, அதனால வண்டி எடுத்துட்டு போ. சார் இதெல்லாம் சார் லாஜிக். அந்த லாஜிக் அப்புறம் பேசலாம், வாங்க. அப்படா தப்பு. வாங்க சார். நான் கூட ஒல்லியா தான் சார் இருக்கேன். சார் நான் அவனோட ஒல்லியா தான். ஐயோ உன்னை வேலையை விட்டு தூக்கியா? ஐயோ சார், நான் என்ன சார் பண்ணேன்? அவங்க கார் வாங்க லாய்க்கு இல்லன்னு முதல்லயே சொல்ல வேண்டியதானே? உன் பேர் என்னடா? தோத்தாதிரி சார். உன் பேர் என்ன? ரஜினி முருகன் சார். கோர்ட்டு கேஸ்னு போச்சுன்னா 10,000 15,000 பெனால்ட்டி கட்ட வேண்டி வரும். எவ்வளவு வச்சிருக்க? 20 ரூபா சார். நீ எவ்வளோ வச்சிருக்க? 20 ரூபா சார். எங்க இருக்கு? அதான் சார் இது. என்ன மாதிரி ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர் இருக்கிற இந்த ஊர்ல உங்கள மாதிரி ஆளுங்கலாம் தப்பு பண்ண தண்டனைங்கிறத உணரணும். அதுக்கு தாண்டா இது. என்ன பங்கு இருந்து 20 ரூபாயும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஏதா அவன்கிட்ட இருந்து அடிச்சது தாண்டா. ஏங்க பலூன் வராதுக்கே நாங்க ஃபீல் பண்ணல. ஆஃப்டர் ஆல் வேலை போனதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க. இனிமே என் மூஞ்சில முழிச்ச. ஆமா இவங்க எல்லாம் எதுக்கு பங்கு நம்மள திட்டுறாளுங்க? திருந்திருவோமா? ஓ அண்ணே வணக்கண்ணே. யாரையா நீங்க? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே அனுப்பிச்சு விட்டாரு. அண்ணடா ஆறும் கொன்னே. யாரும் தெரியாதா? 7.5 முக்கண்ணே ஒரு ரூபா என்கிட்ட சொன்னாரு. நொண்ணே நான் கொடுத்தா வச்சிருக்காரு. 1 கொடு 2 கொடுன்ற போயா வெளியே. எத்தனை பேரா போனீங்க? 2 பேர் போனோம்ண்ணே. இன்னும் 2 பேர் சேர்ந்து போங்க. யாருப்பா நீங்க? அண்ணன் அனுப்பி விட்டாப்ல ஒரு ரூபா பணம் வாங்கிக்கிற சொன்னாரு. நீ உங்க வீட்டுக்கு வரீங்க, உங்க வீட்டுக்கு உட்காருங்க. எந்திரியா எந்திரியா. ஏன் சார் கோவப்படுறீங்க? காசு தானே கட்டும், கழுத்தையா கட்டும், இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க? சொல்லுங்கண்ணே. உன் பேரை சொல்லி காசு கட்டு 4 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த வந்துட்டேனே. டேய் எங்க எங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வெளியே போ. ஒரு மேலுக்கு அறிவு இல்லைண்ணே. பூரா மாட்டு மூளையா இருக்காங்க. மாரிமுத்து வீட்டுக்கு போனானா செல்லமுத்து வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்க. அட்டேங்க அப்பா. அண்ணே மதுரைக்குள்ள மட்டும் பெரிய வீட்டை கட்டியிருக்க, கிரக பிரேசத்துக்கு கூட கூப்பிடலையாண்ணே. ஏண்ணே நின்றுட்டு இருக்க? உட்காருண்ணே.
அட உட்காருண்ணே. அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா இல்லாமல் அந்த சவாரி ஒன்று எடுத்துவிட்டேன். மாதம் ஆச்சுன்னா 30,000 அதுக்கு டியூ கட்ட சொல்கிறேன். அதுக்கு ஒரு டிரைவர், அவனுக்கு 10,000. அப்புறம் கடை வாடகை, இட வாடகை, வீட்டு செலவு, டீசல், அந்த ₹1 வந்துடுதுண்ணே. ஒன்றும் சமாளிக்க முடியல. ஒரு ₹1 இருந்தா குண்ணே. என்னப்பா கொடுத்து வச்ச மாதிரி ₹1 கூட ₹6 கொடுன்னு இருக்க? வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்கிற? உனக்கு என்ன, கடையை டெவலப் பண்ணுறேன்னு பிளாட்ஃபாரத்தெல்லாம் அடிச்சு பெரிய கடையாக்கிவிட்ட. எனக்கு அப்படியா? வாங்கின மரத்தை விற்க முடியல, விற்ற மரத்து காசு வர மாட்டேங்குது. உன்னை எவனா வந்து எதாவது கேட்டிருப்பானா? கார்பரேஷன்காரன் வந்து எதாவது கேட்டானா? இல்லை பொது சொத்தை நீ ஆக்கிரமிச்சிருக்கேன்னு எவனா கேஸ் போட்டிருக்கானா? இல்லை இந்த மாதிரி வளர்ந்தவன் எவனா வந்து பிரச்சனை பண்ணானா? பண்ண முடியுமா? பண்ண விட்டுருவோமா? எல்லாம் நான் இருக்க தைரியம் தானே. போனேன் ஒரு ₹1 எடுத்துட்டு வாப்போ. சம்பாதிக்கிற காசு எத்தனை பேருக்கு அழுகிறது. இந்தாயா, இந்த மாதம் கொஞ்சம் ரைட்டு 75,000 தான் பணம் இருக்கு, வாங்கிக்க முக்கா. அண்ணே, நான் என்னைக்கு கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன்? டேய், வாங்கிக்கிறேன். 25 கம்மியாக கொடுத்துருக்கேன். கார் வேணாம், அந்த பைக்கை கொளுத்தி விட்டுருங்க. அடிச்சு விட்ருவோம்ண்ணே.